நான் வந்து சரி வடிவேலோட ஃபேன். ஸோ அவர் வந்து பண்ணுவார்ல. ஸோ அதை ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டேன். சரி ஓகே, ஏதாவது நாட்டியாக ஏதாவது பண்ணு, கிராங்கியாக ஏதாவது பண்ணு அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். நான் உடனே என்ன பண்ணேன், அசட்டுக்கு இந்த டாக்டர் ஏந்திய வாரோன்னு பாடிட்டேன். குரங்கு மாதிரி பண்ணி இப்படி பாடிட்டேன். இதுதான் எனக்கு வேணும். எவ்வளோ நேரமா நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, பாடு பாடு, என்னவோ பாடிட்டு இருக்கேன், நீயும் சம்மந்தமே இல்லாம இப்பதான் நீ பாட்டோட மூடுக்குள்ளேயே வந்திருக்க. మంచుచుద్దు మహమంచిది తెరచాటు కడుతున్నది. என்னென்னமோ பண்ற, என்ன நீ என்னவோ பாடுற, நான் எதிர்பார்க்கிற மாதிரி நீ பாட மாட்டேங்கிறியே அப்படின்னா பயம், டென்ஷன் ஆகுது நமக்கு. என்னடா சரி, ஆனா வந்து இவங்களுக்கு வந்து லைக் அவங்களுக்கு பொறுமையும் கிடையாது, டைமும் கிடையாதுல்ல. நீங்க அப்படியே கொடுக்கல அப்படின்னா சரி சரி இல்லையா, சரி போயிட்டு வா போயிட்டு வான்ருவாங்க. என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியல. சரி நானே வந்து சார் நான் இப்படி ட்ரை பண்ணவா, நான் இப்படி ட்ரை பண்ணவா, நான் இப்படி ட்ரை பண்ணவா அப்படின்னு சொல்லி என்னென்னமோ ட்ரை பண்ணுறேன் சார். நான் ஹெட் வாய்ஸ் ட்ரை பண்ணா என்னென்னமோ ட்ரை பண்ணேன். அதுக்கப்புறம் என்ன நீ என்னென்னமோ பாடுற, நான் எதிர்பார்க்கறது நீ பாட மாட்டேங்கிற அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். இறங்கி வா கொஞ்சம், எனக்கு லோக்கலாக வேணும், எனக்கு நல்லா நீ வந்து இறங்கி வந்து பாடு அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். என்னடா பண்ணுறது ஒன்றுமே புரியலையே எனக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். சரி சம்டைம்ஸ் வந்து நமக்கு யாரோ ஒருத்தரோட ஒரு பெக்யூலியரான ஒரு மேனரிசம் இருக்குல்ல, அது ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம பிடிச்சின்ட்டா பாடிடலாம். நான் வந்து சரி வடிவேலோட ஃபேன். ஸோ அவர் வந்து பண்ணுவார்ல. ஸோ அதை ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டேன். சரி ஓகே, ஏதாவது நாட்டியாக ஏதாவது பண்ணு, கிராங்கியாக ஏதாவது பண்ணு அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். நான் உடனே என்ன பண்ணேன், அசட்டுக்கு இந்த டாக்டர் ஏந்திய வாரோன்னு பாடிட்டேன். குரங்கு மாதிரி பண்ணி இப்படி பாடிட்டேன். இதுதான் எனக்கு வேணும். எவ்வளோ நேரமா நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்ககிட்ட, பாடு பாடு, என்னவோ பாடிட்டு இருக்கேன், நீயும் சம்மந்தமே இல்லாம இப்பதான் நீ பாட்டோட மூடுக்குள்ளேயே வந்திருக்க, இப்படி நீ பாடினா முடிச்சிடலாம் பாட்டை அப்படின்னாரு. ஆனா லைக் இட் இஸ் லைக் கிக் ஸ்டார்டிங் பைக் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அது செட் ஆயிடுச்சு. டக்குன்னு பாடிட்டேன். தட் சாங் வாஸ் அ சூப்பர் டூப்பர் ஹிட். அது வந்து நாகார்ஜுனா அண்ட் நானி. ஸோ கொஞ்சம் நல்ல பல்ல நல்லா பைட் பண்ணி ஆலேத்தா லேத்தா குண்டே பைனா குண்டூரு காரம்னு பாடினேன். முடிச்சிட்டேன் அப்படியே. அது 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 ஒரு மூடு செட் ஆயிடுச்சுன்னொடனே டக்கு டக்கு டக்குன்னு ஃபுல்லாக பாடிட்டேன். ஸோ சம்டைம்ஸில் லைக் வி ஹாவ் டு டேக் அன் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் அண்ட் ப்ராம்ப்ட் ஆர் செல்ஃப் அண்ட் ஃபினிஷ் த ஒர்க். பட் தட் இஸ் நாட் த கேஸ் ஆல் த டைம். எப்போதும் அந்த மாதிரி ஆக போகிறது இல்லை. இப்போ ஒரு நார்மலான ஒரு சாங் அப்படின்னா ஓகே இப்படி தான் பாட போகிறோம், நமக்கு பிடிப்பட்டுருச்சுன்னா வந்து நம்ம பாடிட்டு போகலாம். சம்டைம்ஸ் இட் வில் பி லைக் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டோனாலிட்டியோ சம்திங், ஒரு வாய்ஸ் ப்ரொடக்ஷனோ ஏதோ ஒரு இடத்துல வந்து தேவைப்படும்ல. அங்கே யூ ஹாவ் டு டேக் சம் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் பேஸ்ட் ஆன் வாட் எவர் யூ ஹாவ் லிசன்ட் ஆர் வாட் எவர் யூ ஹாவ் லேர்ன்ட் ஆர் அவங்க சொல்கிற ஏதோ ஒரு ப்ராம்ப்ட்லேருந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம ஸ்பான்டேனியஸாக வந்து ட்ரை பண்ணணும். அங்கே வந்து நம்ம வெக்ஸ் ஆகிட்டோம்னா முடிஞ்சிச்சு கதை. என்ன பாடுற நீ ஒழுங்கு, அதுவும் மணி சர்மா சார்லாம் என்ன பாடுற, நல்லாவே இல்லை, என்ன பாடுற ஒழுங்க பாடு, மூக்கால பாடுற அப்படின்னு. நான் அந்த பயந்துட்டோம்னா க்ளோஸ், அதோட பயந்துட்டோம் ஐயோன்னு ஆயிடுச்சுன்னா வராது. பரவாயில்ல, நீங்க என்ன கேவலமா, எனக்கு பரவாயில்ல, எனக்கு அதெல்லாம் இல்லை, சரி நான் வேணா இப்படி பாடவா, நான் வேணா இப்படி பாடவா அப்படி நீங்க ட்ரை பண்ணி பாடிட்டீங்கன்னா இட் வில் ஃபால் இன் பிளேஸ். கன்னடா வந்து என் ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் கன்னடா பேசுவார். ஸோ என்னோட ஹிந்துஸ்தானி டீச்சர்ஸ் 2 பேருமே வந்து கன்னடிகா. ஸோ அதனால நான் கன்னடா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. சொல்ப கொத்து கொஞ்சம் பேசுவேன். துளு கூட பாடியிருக்கேன். துளு வந்து பேஸ்ட் ஆன் கன்னடா தானே, உதித் நாராயணனோட பாடியிருக்கேன். ஸோ எனக்கு லாங்குவேஜ் ஒன்றும் எனக்கு கஷ்டமே கிடையாது. எனக்கு எந்த வந்தாலும் சரி. மலையாளமும் பாடியிருக்கேன். மலையாளம் வந்து என்னோட பாட்டி வந்து மலையாளியா. ஓகே. அதனால மலையாளம் எழுதுவேன், கொஞ்சம் பேசுவேன். பறையான் ஸ்ரமிக்கும், ரொம்ப தெரியாது, கொஞ்சம் பேசுவேன். அதனால ஒன்றும் எனக்கு கஷ்டம் ஒன்றும் இல்லை. இப்போ நீங்க ஒரு பாட்டு, தெலுங்கு பாட்டு ரைட், அது அந்த பாட்டை பத்தி சொன்னீங்கல்ல, இந்த மாதிரி என்கிட்ட மோஸ்டா வந்து இவர்கிட்ட போறதுனால, இந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட போறதுனால எனக்கு வந்து பயம், அவர் பயங்கரமா வச்சு வேலை வாங்கிடுவாரு நம்ம கிட்ட அப்படின்னா அது யாரு? ஒரு பர்சன் சொல்லுங்க பாப்போம். பயமா? மணி சர்மா சார் தான். இல்லை அது எப்படி சொல்றது, அதாவது திட்டலாம் மாட்டாரு. என்ன பாடுற, நல்லா இருக்கு, கொஞ்சம் சுதியில பாடினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற போதே நமக்கு போச்சு, அவ்வளோதான், முடிஞ்சு அவ்வளோதான். என்ன அப்போ இது வந்து நான் வந்து செலிகாலி சூத்துன்னு ஒரு சாங்கு,
அது வந்து நானி அண்ட் வாட் இஸ் தட் நேம், நிவேதா தாமஸ் அவங்க ஆக்ட் பண்ணது. அந்த பாட்டுக்கு எனக்கு வந்து மிர்ச்சி மியூசிக் அவார்ட் தெலுங்குல கிடச்சிது 2017. ஸோ அது வந்து ஒரு மாதிரி வெஸ்டர்னாக இருக்கும் சாங், வந்து ஜாஸ் பேஸ்டாக இருக்கும். ஸோ என்னை கூப்பிட்டது எப்படின்னா, நான் வந்து SBS ஆஸ்திரேலியன் ரேடியோன்னு ஒரு ரேடியோக்கு வந்து ஒரு நிகழ்ச்சி வந்து நான் பண்ணிட்டு இருந்தேன். ரொம்ப நாளாக நான் வந்து நானே வந்து பேசி நானே பாடி வந்து போடுவேன். நிறைய வெஸ்டர்ன் ஜானர்ஸ் பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு இந்த ஜானரில் என்ன பாட்டு ஃபிலிம் சாங் வந்திருக்கு அப்படிங்கிறத நான் பண்ணுவேன். ஸோ அப்போ அதில் நான் ஜாஸ் அப்படிங்கிற ஜானர் பற்றி நான் சொல்லிவிட்டு அதில் வந்து ஃபிலிம் சாங்ஸ் பற்றி நான் பேசி சொல்லியிருந்தேன். ஸோ மணி சர்மா சாரோடைய ரிலேட்டிவ் ராகவான்னு சொல்லி, அவரும் மியூசிக் டைரக்டர் தான். ஸோ அவர் வந்து நான் பாடின அந்த கிளிப்பை வந்து கேட்டுட்டு மணி சர்மா சார்கிட்ட வந்து சொன்னார், நல்லா இருக்கு, வெஸ்டர்ன் ட்ரெயின்டு, ஸோ இவங்கள வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம், நல்லா வரும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் போனோடனே உள்ளே போனோடனே எனக்கு ஃபஸ்ட்டு அடி விழுந்தது. என்ன ஏதோ ஜாஸ்லாம் பாடுவியாமே, ஒழுங்கா பாடு, என் டியூனில் ஒரு அக்ஷரம் மாறிச்சு உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு. போச்சு, அவ்வளோதான், இன்னைக்கே ஆரம்பிச்சிருச்சு, முதல் அடி விழுந்தாச்சு. அடுத்து ஒன்றும் இல்லை, அது நான் கோவமெல்லாம் இல்லை, ஜாலியா சொல்ற மாதிரியே, டியூன்ல ஏதாவது மாத்தினேன் இருக்கும் உனக்கு அப்படின்னு. சரி ஓகே, அப்போ உள்ள போயிட்டேன். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து பல்லவி வந்து நான் வந்து கொஞ்சம் அந்த ஜாஸ் ஸ்டைல்ல ட்ரை பண்ணேன், ஒரு மாதிரி லூஸா ஆக்சென்டடா, ஒரு மாதிரி லைக் சுச்சுது మహమంచిది తెరచాటు కడుతున్నది வெஸ்டர்னா ட்ரை பண்ணேன். ஓகே, அவர் எடுத்துட்டாரு, நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா இருக்குன்னு.